ஏறுனது மதுரையில நானு இறங்கினது தென்காசியா ஏறுனது மதுரையில நானு இறங்கினது தென்காசியா ஆட போற மேடையில விட்டு போட்டு தூங்க என்ன அக்கா நொக்கான்ற உங்க அம்மாவை எங்க அம்மாவை கூட பிறந்த குடல்ல இருந்து வச்சு நொக்கா இல்லையா இல்லையே சரி என்ன எதுக்கு வர சொன்ன உன்னையே கும்மி அடிக்க வர சொன்னேன் அதுக்கு தானா ஆமா ஆம்பளையாளோட சேர்ந்து கும்மி அடிச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா இருக்குமா நல்லா இருக்காது நல்லா இருக்காது நல்லா இருக்காது அதனால பொம்பளை பிள்ளை வந்திருக்கா இல்லையா வந்திருக்காங்கல்ல வந்திருக்காங்க கும்மி அடிச்சிருவோமா 7-8 பொம்பளை பிள்ளை வந்திருக்காங்க எப்படி தெரியுமா வர போறேன் எப்படி ஹலோ 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 மாறி பொண்டுகளா இளவால தண்டுகளா மாறி பொண்டுகளா இளவால தண்டுகளா அடி நறுக்கு பவளங்களா நவரத்தின மாலைகளா அடி நறுக்கு பவளங்களா நவரத்தின மாலைகளா அப்படி பொடிச்சாலும் புடிங்கடி அப்படி பொடிச்சாலும் புடிங்கடி அப்படி புளிய கொம்பு வாத்து அப்படி இடிச்சாலும் அப்படி சோறு என்ன தின்னலையில அப்படி இடிச்சாலும் இடிங்கடி மதுரை மூக்காயி மாதிரி இரக்கமுள்ள மனிதர் ஐயா அத வாராண்டி வில்லேந்தி ஒரு நீதியை தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னேனம்மா உன்னோடு உன்னாக கண்ணாக அது வாராண்டி வில்லேந்தி ஒரு நீதியை தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னேனம்மா கொடைக்கானல் குளிக்க வந்திருக்காங்களா இப்படி கிருன்னு தூங்குறீங்க என்ன தாது என்ன ஏய் ஏய் இந்த ஏய் ஓயெல்லாம் வீட்டுல வச்சுக்கணும் சரியா சரி சொல்லுங்க என்ன எதுக்கு வர சொன்னீங்க நான் கோயில்ல திருவிழா நடக்குது கும்மி அடிச்சலாம் சந்தோஷமா ஜாலியா இருந்து போலான்னு வர சொன்னேன் நான் கூட இந்த பெரிய பொம்பளை ஆளுங்க 100 நாள் வேலைக்கு போகும் சரி சின்ன பிள்ளைங்க எல்லாம் போக நினைச்சா சின்ன பிள்ளைங்க இங்க 100 நாளைக்கு போகுது அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க இந்த இப்படி காலை சைஸை நீட்டி உட்கார்ந்துருக்குவாரு அதை வச்சு சொல்லிடுறது ஆமா ஆமா கும்மி அடிக்க தானே வர சொன்னீங்க ஆமா அக்கா எத்தனை குடம் தெரியுமா எடுத்து வந்து எத்தனை 7-8 குடம் என் கிரகத்துக்கு ஒத்த குடம் இல்லாம குடிக்க வச்சிருந்தது கீழே ஊத்தி எடுத்துவாரு ஆமா என்னென்ன குடம் தெரியுமா என்னென்ன குடம் தண்ணி குடம் எடுத்து மச்சான் கோமாளி ஏதங்கச்சி அதன்னைக்கு போனா ஏ மச்சான் கோமாளி ஏ மச்சான் ஆமா போட்டு வண்டி பைபாஸ்ல என்ன பிராண்டு அப்ப அது அப்படித்தானே சுத்தும் அது சுத்தணும்னா மாடு சுத்தி படுத்துறோம் ஆமா போட்டு வண்டி தண்ணி குடம் எடுத்து கோமாளி தண்ணி குடம் எடுத்து கோமாளி ஏதங்கச்சியா இன்னைக்கு போனா கோமாளி மதுரை மூக்காயவ இன்னைக்கு
போப்பா நீ வேற என்னை கடிச்சு போடாம. என்ன பண்ண அங்க போய்? அவர் சொல்றது புரியல, என்ன கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். நீ அங்க போய் என்ன பண்ண? ஏய் எக்ஸர்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையும் அங்க போய் பண்ற? அங்கனதே ஆளு பேர் இல்லாம இருந்துச்சு, அதனால போய் பண்ணிட்டியா? ஆமா. அப்பெல்லாம் பண்ண கூடாதுல. ஏன் அது ஆறு விட்டு பட்டா? அது எங்க மாமா விட்டு பட்டா. அப்ப அங்கிட்டு எங்க மச்சான்ட்டு. இந்த அங்கனே பெரியப்பா விட்டு. அப்ப சென்ட்ரல் உம்பட்டா வாடி. என்ன கேட்ட? சல என்ன கேட்டாய்? ஓம் பட்டாவான்னு கேட்டேன். அப்படிலாம் கேட்க கூடாது. உன்னுடைய பட்டாவா உங்களுடைய பட்டாவான்னு கேட்கணும். ஆமா பெரிய பெரிய தமிழ் புலவர் மக. ஆமா புலவர் மக. அப்படி அழுத்திக்கிட்டு எங்க பட்டாவன்ற என்ன அழுத்துற? நீ அசிங்கமெல்லாம் பேசினா அதுக்கு ஏத்துக்க முடியுமா? அசிங்கமா என்னைக்குமே பேச மாட்டேன். யூடியூப்ல வேணா நீ போட்டு பாரு, எதையாச்சும் அசிங்கமா பேசினா விகேசி பிராண்ட் செருப்புட்ட நீ அடி வாங்கி வைக்கிறேன் வா. அடி நாலூர் நல்ல தண்ணி எங்க ஊர்ல நடுக்கணத்து உப்பு தண்ணி இந்த ஒரு வைப்பு தண்ணி. என்னாச்சு? பால்டி இப்ப புடுங்கிடுச்சு. ஆத்தாடி நேரா நில்லு முதல்ல. புடுங்குனதுல பாவம். உனக்கு புடுங்குச்சா இல்லையா? இல்லையே. உனக்கு எப்படி புடுங்கும்? ஏண்டி? உனக்கு புடுங்கினாலே உன் புருஷன் பின்னாடியே அடைக்க. உனக்கு வர்றது இல்லையோ? கூட்டிக்கிட்டே தானே திரியிற, ஏன் பொய் சொல்ற? எனக்கு யாரு வரா? எனக்கு யாரு வரதில்ல. சரி ஆமா. அடி இந்த வாங்கு இந்த வாங்கு அந்த பொம்பளை எல்லாம் வவுத்தரிச்சதான கச்சேரி பாக்குறீ. ஏன் அப்படி சொல்ற? சிரிச்சுக்கிட்டு இப்பதான் நீ வந்த உடனே ஜாலியா பாக்குற. உன் மைண்ட் வைஸ்ல நான் கேட்ச் பண்ணிட்டேன். என்ன பண்ண? ஒரு ஆம்பளை எடுப்பு இப்படி ஆட்றானே. நீ ஆம்பளையா? அப்ப இவ்வளவு நேரம் பொம்பளைன்னு நினைச்சிட்டீங்களா நீங்க? இல்ல நீ பொம்பளை நினைச்சானே எல்லாரும் உட்கார்ந்து முன்னாடி உட்கார்ந்து மேக்கப் போட்டோம், ட்ரெஸ் மாத்தனா. ஓசியில படம் பார்க்க யாருக்காச்சும் கொடுத்து பாத்துட்டியா? ஏய் நான் பொம்பளை கிடையாது, ஐயையோ. ஒரிஜினல் ஆம்பளடி. எரிச்சல நானே. சரி எடுத்து மூடு. இப்படி அவுத்து போட்டு திரியிற. உள்ள வெக்கையா இருக்குன்னு வெளில வந்து அவுத்து போட்டு தர்றேன். இப்படி வெக்கமே இல்லாம திரியிற. நெட்லையா? இந்த நெட்டை எடுத்து போய் பாரு. போப்பாங்கட்ட நீ. நெட்ல பார்த்தேன், குட்டையில பார்த்தேன். சரி ஏய் அப்ப உள்ளார நீ பொம்பளை நினைச்சிட்ட? பெண்ணுண்டாமா நினைச்சான். பேசத்துக்கு தான் பொம்பளை, சரி ஒரிஜினல் ஆம்பளை. அப்படியா? 1000 வந்தாலும் சரி, சரி என் புருஷன் விட்டு டவுசர் இந்த மேடையில இன்னைக்கு 16 கிழிஞ்சாலும் சரி, ஆத்தாடி இன்னைக்கு நீங்க எல்லாம் நானானு ஒரு கை பார்க்காம போவே மாட்டேன். ஒரு கை பாத்துரு. ஆமா. எந்த வகையில ஆம்பளையால ஜெயிப்ப? ஏன் எந்த வகையில நீ ஜெயிக்க? ஆண் இல்லாம பெண் இல்ல, பெண் இல்லாம யாருமே இல்ல. யார் சொன்னா? சிவன் இல்லாம சக்தி இல்ல, சக்தி இல்லாம எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. தெரியுதுல? தெரியுது. ஆம்பளை பாக்குறவளே பொம்பளை என்ன வேலை பாப்ப? என்ன வேலை உன பார்க்கணும்? ஆம்பளையால மை செட்டு போடுவான், நாங்களும் தான் போடுறோம். ஆம்பளையால கூலிப்பு போடுவா. ஏய் மரியாதை பேசு. கூலிப்புலையாப்பா சொல்லுப்பா. ஆம்பளையால லாரி ஓட்டுவான், நாங்க பஸ் ஓட்டுறோம். ஆம்பளையால கொத்தனார் வேலை பார்ப்பான், நாங்க சித்தாள் வேலை பாக்குறோம். ஆம்பளையால சட்டையை கள்ளிப்பட தெரியுமா? நீ பண்றதெல்லாம் நாங்க பண்ண முடியுமா? தெரிய அப்புறம் வாய் பேசுறா தெரியும், அதெல்லாம் தெரிய முடியாது. இவ்வளவு பேசுறியே. ஆமா. ஒண்ணே ஒண்ணு முக்கியமானது பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஆம்பளை இல்லாம பிள்ளை பக்க முடியாது. ஏன் முடியாது? உண்மையா இல்லையா? கிளாப் பண்ணல. அதுக்குள்ள உங்களுக்காக நான் உயிரை கொடுத்து கத்திர மாதிரி எல்லாம் இருந்து கை கரமா. அமைதியாவே ரசிக்கிறேன். கைதுல 2 பேர் வண்டியில போய் உட்காருங்கனே. புதுக்கோட்டை கூட்டி போறேன். சரி ஆம்பளை இல்லாம பிள்ளை பக்க முடியாதுன்னே. சரி ஏன் அப்படி முடியாது? அதெல்லாம் முடியும். எப்படி முடியும்? உனக்கு வேணா தெரியாம இருந்திருக்கான். என்ன சொல்ற? ஊசி போட்டு டெஸ்ட் டியூப் பேபி அழகா பெத்துக்கலாம். இப்பெல்லாம் ஆம்பளைங்களே தேவையில்லை. ஊசி ஓட்டு பிள்ளை பக்கணும். ஆமா பெக்க முடியல அப்படி பெத்துக்க வேண்டியதானே. உனக்கு என்ன பரவாயில்ல? அங்க தாண்டி இருக்கு ஒரு சிக்கல். ஏன் அப்படி சொல்ற? ஹலோ மிஸ்டர் வன்மைநாதன் வாங்க. அவர் வெளியில போயிட்டாரு. இந்த இருக்காரு வாங்க. நீ வா, இன்னைக்கு தான்டா மாட்டீங்க எல்லா பேரும். ஏன் என்ன எதுக்கு? இரு வரேன். என்ன என்னடி? நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தான். கச்சேரி முடிஞ்சவன? கச்சேரி முடிஞ்ச உடனே வேன்ல முன்ன நின்றுக்க. சரி. அந்த தென்காசியை தாண்டி ஒரு பெரிய புளிய மரம் ஒண்ணு இருக்கு. சரி அதுல போய் தூக்கு போட்டு தொங்க. நீ மானாவுக்கு நான் தொங்கணும்னு கேட்டேன். என்ன மானாவுக்கா? ஆமா. அவ ஊசி ஓட்டு பிள்ளை பப்பம்டா. நீ நாசரக்கார பக்கத்துல உட்கார்ந்து பல்ல பொளக்குற. அப்பம்போது என்னை கூப்பிடல, இப்பதானே நீ கூப்பிட்ட. அப்ப கூப்பிட்டாதே வருவியா? ஆமா. ஆம்பளை எந்திரிச்சு வந்து கேட்கணும், என்னடி நாங்க எல்லாம் நீ பிள்ளை பப்பைன்னு. கேட்டுட்டார்ல, என்னன்னு சொல்லு. அதுல விவரம் இருக்கு. எப்படி? அந்த ஊசி போடுறாங்கல்ல. ஆமா. அந்த ஊசி போடுற மருந்து எதுல செலுத்துறாங்க தெரியுமா? எதுல? அது நம்ம மருந்து ஆண்டா. ஏய் நில்லையா? நில்லு, ஒத்துக்கிறேன்.
ஊசி போட்டு பிள்ளை பெப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. உங்க ஊசிக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. ரெண்டு பேத்துக்கு பிறந்த பிள்ளை வந்து நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட போகுது. மாரியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போகுது. முத போய் உங்க வன்மையநாதனுக்கு பிறந்த பிள்ளை போய் பூசாரிட்ட அர்ச்சனை தட்டு நீட்டி அங்க இருக்க பூசாரி எப்படி தெரியுமா அர்ச்சனை பண்ணுவாரு? எப்படி? ஓம் ஸ்க்லாம் ஓம் சதுர்புஜ நமக ஓம் சதுர்புஜ நமக. உங்க பிள்ளை பேரு? என் புள்ள பேரு மகதி. ஓ மகதி நமக. மகதி தோப்பனார் பேர் சொல்லுங்க. வல்மீகநாதன். வன்மீகநாதனாய நமக. வன்மீகநாதனுக்கு பிறந்த பிள்ளை நமக. வன்மீகநாதன் சுவாக அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்லி முடிச்சிருவாங்க. ஆமா எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ரெண்டாவது உங்க கோணூசிக்கு கோணூசி இல்லது. அது என்ன? ஊசி. அந்த ஊசிக்கு பிறந்த பிள்ளைக்கு கொஞ்சம் எரிச்சலாவே ஓதுவார். சரி. ஏன்னா அது வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது இல்லையா? ஆமா. அதுக்கு எப்படி தெரியுமா ஓதுவாரு? எப்படி? ஓம் சுகாபிரதமன ஓம் சதுர்புஜாவ ஓம் சதுர்புஜாவ. உங்க பிள்ளை பேரு? அஜய். தப்பு, நாய் நக்குன மாதிரியா இருக்கு. அஜயாய் நமக. அஜய் தோப்பனா பேர் சொல்லுங்க. தோப்பனா பேர் தாங்க ஊசி. ஓம் ஊசியாய் நமக. ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமக. ஊசி ஸ்வாக. அங்க ஏறுபடி உன் வண்டவளையத்துல என்னமா அதிசயமா ஊசி ஓட்டு புள்ள பப்பம்ன்ற எதுக்கு? ஒரு அளவுதான். இவன் யாராவன்? புட்ட வரைக்கும் போல இருப்பான் போல. இடிச்சிட்டு போறாரு உன்னைய. இவன் நம்ம வேன் டிரைவராடா. அதேதான். அவன் என்னடா தொக்கெடுக்க வேண்டிய மாதிரி இருக்கேன். அங்க போயிட்டு வர்றாரு தொக்கெடுத்து. கிண்டாங்கி போட்டு வர்றாங்க. தம்பி போட்டு தூங்குடா நல்லா இருப்ப. 7 மணி நேரம் ஓட்டி அந்த புதுக்கோட்டையில இருந்து எங்க குலையாத்து. சரி. ஆமா. நாங்க எப்படியே போய் வச்சிட்டு போறோம். அதனால என்ன எந்த வகையில பண்ணாலும் நீங்க ஜெயிக்க முடியாது. சரி. இப்படி எல்லாம் போட்டா சுறுசுறுப்பா இருக்காது. வேற எப்படி பண்ணா? அந்த 2 பிள்ளைகளை வந்து ஆட சொன்னீனா வரணுமா? சுறுசுறுப்பா எப்படி தெரியுமா போட போறேன்? வாங்கம்மா. தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்த என்ன முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவள பாக்கு மரமாட்டோம் வசந்துதான் நின்ன என்ன நான புள்ளாட்டம் நாளாக வளர்ச்சவள என் உசுர பாட்டாக்கி உனக்காக பாடுறேன். உதிருப்ப பார்க்கத்தாண்டி உயிரோடு அபிராமி உன் பேச்ச கட்டி என் சொந்த மயிரை வெட்டி புட்டு இப்ப பிஞ்சு போன மயிரை வச்சு நான் என் கிரகத்துக்கு ஆடுறேன். அரிக்கலைட்டு படிச்சதுல அடவடைய ஓமுகத்தை அன்னைக்கிட்ட நான் பார்த்தேன். மாவீர கத்திரில ஒன்றியத்த முகமதா அன்னைக்கிட்ட நான் பார்த்தேன். மனசிருந்தா மதுரைக்கிட்ட வாடி புள்ள நான் சரந்தரமா முள்ள பூவு தார புள்ள. மனசிருந்தா மதுரைக்கிட்ட வாடி புள்ள நான் சரந்தரமா முள்ள பூவு தார புள்ள. அரிக்கலைட்டு படிச்சதுல அடவடைய ஓமுகத்தை அன்னைக்கிட்ட நான் பார்த்தேன். என்னாச்சு? இத்தனை பேர் போட்ட வீடியோ எல்லாம் எடுக்கிறீங்களே முகரை யூடியூப்ல போடவா? ஆமா நீங்க லோக்கல் சேனல்லாம் வந்திருக்குல்ல. என் முகரையெல்லாம் யூடியூப்ல போட்டாலும் புழு புழுன்னு உங்களுக்கு லைக். அதெல்லாம் விழுகு. நீ ஏன் கவலைப்படுற? நானே கண்ணங்கரேன்னு தீ பிடிச்ச கலர்ல இருக்கு. இதுல வேற ஒரு நிக்காம கூட என்ன போட்டோ எடுக்கறாங்கல்ல. ஐயோ ஹெட்லைன் போட்டுருவாரு. நம்ம போஸே நாக்கு தானடா. சரி. ஆமா இப்படிலாம் போட்டா சுறுசுறுப்பா இருக்காது. வேற எப்படி? இன்னும் சுறுசுறுப்பா எப்படி தெரியுமா போடணும்? எப்படி போடணும்? அடி பாக்குவத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் நாளுங்கிழமை பார்க்கணும் நாக்கு சவக்க போடணும். அடி ஏண்டி புள்ள உனக்கு சமதமா நாமல் எல்லாம் சேர்ந்திருந்தா ஊரு ஒத்துக்குமா? அடி ஏண்டி புள்ள உனக்கு சமதமா நாமல் எல்லாம் சேர்ந்திருந்தா ஊரு ஒத்துக்குமா? சேர்ந்து இருக்கிறான். தண்ணி பழமும் நெல்லிக்காய் ஒட்டி நிக்குதாரு. அடி பாக்குவத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் நாளுங்கிழமை பார்க்கணும். 1 2 3 ஒழுங்கா ஆடு 3 4 5 மாத்தி ஆடு 1 2 3 ஒழுங்கா ஆடு 3 4 5 மாத்தி ஆடு ஓடு. சந்தையில மீன் வாங்கி குட்டி சலசலன்னு குழம்பு வச்சு சந்தையில மீன் வாங்கி குட்டி சலசலன்னு குழம்பு
கொத்தமல்லி பத்தலனு கோவி குத்துராண்டி டப்பா குத்து கொத்தமல்லி பத்தலனு கோவி குத்துராண்டி டப்பா குத்து போடுறாங்க மதுரையில நானே இறங்கினது தெங்காசியா ஏறினது மதுரையில நானே இறங்கினது தெங்காசியா ஆட போற மேடையில விட்டு போட்டு தூங்க குழந்தை என்ன நீ என்ன அங்கதான் அவுத்து போட்டு எடுத்துருந்தா சரின்னு இருந்தா இங்கே வந்து அப்படி தெரியுற என்னடி கூட்டி அந்த அடிக்கிறிய நீ இதுக்கிட்டே நீ 11 மணிக்கு ஆகிறதுக்கு அக்கா எம்புட்டு அழகா சேலை கட்டினேன் ஏன் அவுத்து போட்டு நிக்கிற சும்மா இருக்கு உனக்கு இருக்கு நிக்குது எனக்கு பாரு பைபாஸ் ரோடு மாதிரி அப்படியே நியாயம் கேட்க வந்தா இப்ப உங்கள்ட்ட எப்பலாம் பேசுற மூடிட்டு பேசு ஒழுக்கமா இரு என்னைய மாதிரி சரியான பொம்பளை ஒத்த ஊக்குல சேலை கட்டி வர சொல்லு ஒத்த ஊக்குல கட்டி இருக்கான் பூரா எங்க அவளை காண இங்க வாவே இவெல்லாம் 15 ஊக்கு சிமெண்ட் மூட்டையை சுத்தி பாத்துட்டியா நீ அதை சரிஞ்சிராம ஆமா நீ பொண்ணு நினைச்சானே உள்ள வச்சு நீங்க வேண்டி கிளச்சி விட்டுறாதேப்பா புஷ்ஷுனாத நல்ல வாம்பு படம் எடுத்த மாதிரி அது ஒண்ணும் பண்ணாது எதுக்கு அவுத்து போட்டீங்க திரியற ஆடிக்கிட்டு ஆமா உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு ஆகலையா எங்களுக்குலாமா எனக்காகல எங்க அக்காக்கெல்லாம் ஆயிருச்சு எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு ஆமா எத்தனை புருஷன் தெரியுமா எனக்கு எத்தனை புருஷன் வேறயா ஆமா நிறைய வச்சிருக்க எனக்கு 3 புருஷன் 3 ஆமா அன்னைக்கு 16 சொன்ன இன்னைக்கு அவனுக்கு நீர் கடுப்பு சரி 3 தானா ஆமா சரி நீ எங்க தெரியுமா பொண்ணு கேட்டாங்க எங்க கேட்டாங்க ஏன் காலலக பார்த்து புட்டு கை கொடுவே நீ இந்த வேலைக்கு வந்ததுக்கு அந்த வேலைக்கு போலாம் எந்த வேலைக்கு மயிரை புடுங்குற வேலைக்கு போத்தா கிட்ட பாரு புடுங்கி குமிச்சிட்டாளுங்கடா சரி நீ மறுபடியும் பாடு நாங்க சொல்றோம் ஏன் காலலக பார்த்து புட்டு ரொம்ப பெருமையெல்லாம் பாடாத காலா இது ஏத்தா கறி பண்ண டிரான்ஸ்பர் மாதிரி இருக்கு ஏன் காலாச்சு கருகுன டிரான்ஸ்பர் மாதிரி இருக்கு இந்த பிள்ளைலாம் காலத்துக்கு அந்த கேமரா ஸ்டாண்ட் இழிச்சு வச்ச மாதிரியே இருக்கு உனக்கு என்ன பிரச்சனை ஆமா என் கால கருகுன டான்ஸ் மரமா இதுல இருந்து கரண்ட் வந்துன்னு வச்சுக்கவே வந்திருக்க 4 பேத்துக்கு பீஸ் போயிரும் தூங்கிட்டாங்க ஆமா என் காலலக பார்த்து புட்டு நம்ம கோவில் பூசாரிக்கு என்னைய கேட்டா பூசாரிக்கா நல்ல விஷயம் தானே அவருக்கு வாக்கப்பட்டு அவருக்கு நான் மாட்டேன்ட்டேன் ஏன் அப்படி சொன்ன அவருக்கு வாக்கப்பட்டா வாழைப்பழம் அரைமுடி தேங்காய் பொங்கச்சோறு சுண்டல் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் கிடைக்கும் பொங்கச்சோறு காணிக்க காசு எல்லாம் உனக்கு தானே எல்லாம் கிடைச்சு என்ன பண்ண ஏன் அப்படி சொல்ற என்னைக்கு சாமி பட பேச ஆரம்பிக்கிறாங்க அன்னையில இருந்து மனுஷன் துண்டை உரிச்சு கோயில படுத்துக்கிற சட்டை கூட போடாம ஆத்தாடி நான் சட்டை விடாம படுத்து எனக்கு மூக்குல டர்பு சரி ஆமா அதனால அவர் நான் மாட்டம்ட்டேன் வேணாம்ட்டேன் பூசாரிக்கு மாட்டம்ட்டேன் சரி நான் மாட்டம்னு சொன்னதுக்கு என்னைய மாதிரி 2 பேர் ஆட்டுங்கட்டி இந்த மேடையில் இன்னைக்கு சம்பளமே வாங்காம போறேன் நீ ஏன் ஆட்டும் போது அவங்க ஆட்ட மாட்டாங்களா ஆட்டுதா எப்படி நீ என்ன அவளை ஆட்டுறான்னு அங்க மங்க அடிக்கிற நான் ஆம்பளை தானே நான் எப்படி உட்காந்து ஆட்டினேன் என்னைய மாதிரி ஆட்டணுமா இல்லையா நான் ஆட்டினது கரெக்டாக இருந்துச்சுலாம் கை தட்டுங்க பாப்பா போதுமையா இது போதுமையா எனக்கு எங்கே வேணாலும் ஜெயிச்சிருவேன் ஆட்டம் இல்ல அப்ப இமிடியா போய் அந்த பின்னாடி போய் தோப்புல மட்டை எழுத போட்டு வா சரி இங்கிட்டு வா நான் மாட்டம்னு சொன்னதுக்கு மைக் செட்டுக்காரு மச்சானுக்கு என்னைய கேட்டா மைக் செட்டுக்காருக்கா ஐயோ நம்ம ஊர் மைக் செட்டுக்கா நம்ம கொண்டு அந்த மைக் செட்டுக்காரங்க வாக்கப்பட ஏன் நல்ல பேர் போன மைக் செட்டு தானே அவன் பேர் போயிருச்சு அஜ்ஜோ அந்த பேர் இல்ல ரொம்ப டெவலப் பேரா கிண்டாங்க போட்டு விழுந்து அதோட டெவலப் சரி அது போயிட்டு போகுது நம்ம கொண்டு அந்த மைக் செட்டுக்காரருக்கு நான் வாக்கப்பட மாட்டேன் அப்படிலாம் சொல்லாத நீங்க 3 மணி நேரத்துல அவுத்து கையில ஒடிச்சு நாளைக்கு போற ஊருக்கு போயிருவாங்க அதனால சரி சரி அண்ணே உள்ளூர் மைக் செட்டுக்கார பேர் என்னண்ணே குமார் கண்ணே ஆளை காண எங்க இருக்காரு எல்லாம் சோரா கைதிட்டுங்க அற்புதமான மைச்செட்டு அழகா வர்ணிச்சு கத்திருக்காரு ஆனா இப்படி மைச்செட்டு வச்சிருந்து என்ன பண்ண ஏன் அப்படி சொல்ற அவருக்கு நான் மாட்டேன் ஐயோ அவருக்கு என்ன இன்னைக்கு பாரு வேலை முடிஞ்சா உனக்கு தான் நாங்க என்ன பணம் என்ன காசு அவர் நல்ல மனுஷன் என்ன பண்ணி இருந்திருக்கணும் என்ன பண்ணனா நான் இங்க இருந்து வந்திருக்கேன் வந்திருக்க வந்தவனே எனக்கு ஒரு மைக் எடுத்து கொடுத்தாரா
மைக் எடுத்து கொடுக்கணுமா? ஆமா உள்ளூர் மைசூர் கூட்டி வந்திருக்கீங்க, அவர் வரல. இந்த தள்ளிட்டான் எனக்கு இல்ல. அந்த லட்சுமி தள்ளி விட்டால. மேடையில முனிவட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சொல்லு. ஆமா அத வை. ஆமா ஏய் மைச்சிட்டுக்காரங்க நான் மாட்ட முடியாது தெரியுமா? சொன்னேன். ஏ ரெண்டாவது புருஷன் மைச்சிட்டுக்காரன் தான். அத்தடி. போன மாசம் அவனுக்கு கால் உடைஞ்சு வச்சுடி. கால் உடைஞ்சது நல்லது. என்னாச்சு? ஏன் தெரியுமா? ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்னென்ன வச்சிருப்பாங்க? என்னென்ன வச்சிருப்பாங்க சொல்லு. நான் சொல்லுவேன் எனக்கு. சரி நான் சொல்றேன். பால், பழம், ஊதுபத்தி, வாழைப்பழம், ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம், தேன். ஓ முகர குடிய கெடுத்துட்டாளடா. ஏன் தேன் எதுக்கு வைப்பாங்க? எதுக்கு வைப்பாங்க? தேனலாமா? படத்துல பார்த்தேன். ஆமா கல்யாணம் ஆகல இதெல்லாம் கரெக்டா சொல்ற. படத்துல பார்த்தேன். படத்துலயா? இப்படி படம் போட்டா புடுங்க பொங்கு தளஞ்சிருமா தப்பா தாங்கிட்டு. சரி ஆமா இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா ஏன் புருஷன் என்னன்னு தெரியுமா வச்சிருக்காரு? என்ன வச்சிருந்தாரு? 850 போக்கஸ் லைட். அத்தடி. மைச்சிட்டுக்காரே ஒரு விளம்பரம் வேணாமா? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லயா? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல 650 சீரியல் செட். 8 ஸ்பீக்கர் 16 ஸ்பீக்கர் குத்து விளக்கு ஓம்போடு 2 ஆனைக்குட்டி பிள்ளைற மாதிரி 2 முயல் தாவற மாதிரி 2 மான் குட்டி ஓடுற மாதிரி 2 பொம்பளை உலக்கையில போட்டு அரிசிய அதுக்கு எருத்து கிடைக்கல போல. எருத்து கிடைக்கல. வாங்கம்மா நீ பாருமா இப்ப பாருமா. நீ ஓட்டு போடு பாரு. எப்படி குத்து போடு. குத்துமா. இந்த டான்ஸ் குட்டியா சொன்னா 2 லூசு முண்டையில குட்டியாண்டாங்க. சரி அப்படி குத்தும். அப்படி குத்து. ஆமா ஆடு எல்லாம் நீ அடி. சரி சொல்லு. ஆமா அவங்க தெரியல நீ இப்படி அடிக்கிட்டு ஒரு 1000 லம்புக்கு வெறும் துருப்பிடிச்ச கொலையா கட்டிட்டியா. அத்தாடி. என் புருஷன் ஒரு 8 மணிக்கு எப்படி தெரியுமா அனௌன்ஸ் பண்ணாரு? எப்படி பண்ணாரு? சரியாக 10 மணி அளவில் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுக்கிறதால் கிராம பொதுமக்களும் மறுசுற்றுவட்டார கிராம பொதுமக்களும் திரளாக வருகிறது. ஃபர்ஸ்ட் எய்ட் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அது என்ன ஃபர்ஸ்ட் நைட்டால பைபாஸ் ரோடு வருது. ஐயா அவர் வேண்டாம். வெளியே வந்து பாக்குற 3000 பேர் இருக்காங்க. ஐயா வேண்டாம் வேண்டாம். இதுல ஒரு ஆளு மட்டும் நம்ம நாசர்கார ஆளு மாதிரி உள்ள வந்து உட்கார்ந்து இருந்தாரு. அத்தடி. நான் கேக்குறேன் இவ்வளவு பேர் எப்படி ஒழுக்கமா வெளியே உட்கார்ந்து பாக்குறாங்க? ஆமா. நீங்க மட்டும் எங்க உள்ள வந்தீங்கன்னு அவர் சொல்றாரு. எனக்கு தூரத்து பார்வை தெரியாது, மாலக்கண்ணு நோய், பக்கத்துல உட்கார்ந்து இழுச்சுக்கிட்டு பாத்துக்கிறோம்டாரு. அதனால யாருக்குமே வாக்கப்படுறதுன்னு புது கொள்கை ஒன்று எடுத்திருக்கேன். சரி என்ன கொள்கை தெரியுமா? தெருவுல இதெல்லாம் இருக்கு வரையா? அப்பதானே அடி வாங்குன ஒழுங்கா. சாரி ஆன்ட்டி. எங்க மச்சான் எப்பல வரைஞ்சு பண்ணாரு தெரியுமா? என்னைக்கு உன்னை பார்த்தேனோ அந்த நாள் முதலா நான் தூங்கவில்லை அடி அண்டி புள்ள. அந்த மூணெழுத்து காதுதானே பாடப்படுத்துது. என் தலையெழுத்த மாத்தத்தானே பொண்ண தெரியுது. அடி திமிரு பிடிச்ச சிரிக்கி என்ன கண்டுக்காம போறேன். நான் ஒரு வாரமா சங்கு வலிக்க கத்துறேனே. நல்லா லைன் அடிக்கிறேன் பாரு. கண்டுபிடிச்சே சுரேஷ் ராஜாவை கண்டுபிடிச்சே நடச்சு துப்ப கண்டுபிடிச்சே தீய குடிச்சு கண்ண அடிச்சு அத நீங்க அவன் இதுக்கு ஒண்ணும் கரைச்சல் இல்ல. அவன் இல்ல அவனுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். அதனால வள வளக்கும் வளையல இடுப்புக்கு அழகானது என் மண்ணம் கொண்ட நட்சத்திரம் என்ன சொல்லி நாடோட எதுவோ நீயானது எண்ணமெல்லாம் ஒன்னத்தானே நினைச்சு அனுபடுது. நான் திருடி பழக்கம் இல்லை ஆனா திருட நானே தடி. நீ பார்த்தத நேரத்தில உன்னை பார்த்து ரசித்தடி. இது நிலையா தொடராம உன்னை நேசிக்க வேணுமடி. கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டே நடி. கண்டி நீ கையில் வந்தா கட்டி திம்பே நடி. போய் குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து பிச்சை எடு. எங்க அப்பா ஏன் இப்ப சொல்ற? அப்பாவா? ஆமா
எல்லாருக்கும் அவர் அப்பா. எல்லாத்துக்கு அப்புறமா வைப்பாரு. என்னது? சாப்பாடு. சரி கச்சேரி முடிஞ்சவன இங்க வாங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க நீங்களா? நாங்களாம் ஆடினோம் பாடினோம். பாடுனீங்களா? ஆமா. நல்லா பாடுவீங்களா? பாடுவோம். அப்ப இந்த மேடை சின்ன போட்டி வச்சுக்கிறோமா? என்ன போட்டி? பாட்டு போட்டி. பாடணுமா? பாடுவோமா? சரி பாடுறேன். வச்சுக்கிறோமா? இந்த பாட்டு போட்டியில நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறப்போ உங்க மனசாட்சியை தொட்டு கை தட்டுங்க பாப்போம். போதும்பா, கை தட்டுனா எல்லாரும் நல்லா இருப்பீங்க. கை தட்டுனவங்க கை தட்டாம இருக்கவங்களுக்கு அப்புறம் போய் தூங்கும் போது கண்ணு தெரியாம போயிடும். தூங்கும் போது யாருக்குமே கண்ணு தெரியாத பல்ல காட்டுவியா? பாடவா? பாடுவியா? பாடவா? பாடு. ரொம்ப நாளா உனக்கு பாடையில பார்க்கணும் ஆசை. பாட்டு பாடையில. சரி இதெல்லாம் நகைச்சுவையா? போ முண்டை முட்டு முண்டாங்கிட்டு பாடு. கண்ணா எசலக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சு எதுக்கு வந்து நசுக்கு. கட்டெரும்பு தான் கடிச்சு போட அப்புறம் மேக்கப் வெடக்கு வெடக்கு வெடக்குன்னு உதஞ்சிக்கிட்டே கிடப்பேன். எருக்கஞ்செடியோர இறுக்கி போடுச்சைய மாமா. கட்டுக்குள்ள கட்டி பிடிக்கலாம் போமா. வாங்க சார் வாங்க. போன வராது பொழுது போன கிடைக்காது. டோக்கன் விளம்பரம் 15 ரூபாய் சார். கம்பெனிக்காக சீப்பா கொடுக்குறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் இருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 10-15 சேர்த்து கொடுத்தீங்கன்னா தம்பி சேப்பு லைட் அடிச்சுன்னா ஒரு டவுசர் கலண்டு போயிடும். வெதர் அத்து போடுவேன். இருப்பா உனக்கு இந்த பாட்டுலாம் பிடிக்கலையோ? வேற பாட்டு பாடு. வேற பாட்டு பாடவா? வேற பாட்டு. வேற என்ன பாட்டு? என்ன பாட்டு? மனசு மயங்கும். மசத்தை புடுங்க போட்டா. என்னடி எந்த பாட்டு பண்ணாலும் என்னைய பாக்குறா அங்க வரலையா? ஏய் சல என்ன இங்கிட்டு போ. பொளந்தற வேண்டி. பொம்பளை பொளந்தா தானே நல்லா இருக்கு. பாடுமா. என்ன பாடுதா? ஏன் ஒரு தூத்துக்குடி நான் தரேன் சத்துக்குடி ஊத்தி கொடி மாமா. ஏ சூசு ஏ சொப்பன சுந்தரி நீதானே. ஏ சொப்பன லோகத்தி தேந்தானே. ஏ சொப்பன சுந்தரி நீதானே. ஏ சொப்பன லோகத்தி தேந்தானே. என்னடி பாருங்க? நல்லா இல்லையா? எம்புடி பாட்டு? நீ பாட்டு பாடு. என்ன நீ மிரட்டுற? நான் பாட சொல்லி தானே எனக்கு கூப்பிட்டுருக்கேன் சப்போர்ட்டுக்கு. பாடு. நிலா காயுது நேரம் நெஞ்சில் பாயுது. Oh my God. காமன் வீடும் பாடும் தூக்கிக்கிட்டு போமா. என்ன இப்படி எங்க போய் சொல்ற? தூக்கவலைனா பாய்தல தூக்கிட்டு போய் வேற இடத்துல படுக்கணும். ஏன்னா மழை பெஞ்ச அந்த இடத்துல ஊத்து அடிச்சிருக்கு. நல்ல படம் பாடு. பேசுறியே. நல்ல படம் பாடு. புது பாட்டு பாரு. புது பாட்டு. சொல்றியா மாமா சொல்றியா மாமா சொல்றனே பாப்பா இப்படி பாடலாமா? தண்ணி கொடுத்த இடம் முதல்ல. தண்ணி கூட எடுத்து தங்க நடந்து வந்தா தவிக்குது மனசு. நான் நல்லா தான் பண்ணேன். உனக்கே இழுத்துருச்சு. இல்ல எம்டி கூட மறுபடி இழுக்கு. இப்படி இருக்க நீ. இப்ப பாரு சூப்பரா நடந்துறே. சவட்ட சீனி மாதிரி. கேமரா என் ஊர் தண்ணி கடை எடுத்து தங்க நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. மசத்தை புடுங்குது. இந்த குடமே கிடைக்காம இன்னாருன்னு சொன்னா தெரியுமா? இவன் நெஞ்சுக்குள்ள இட்லி துணி எனக்கு. மரியாதை ஒழுக்கமா பேசிக்க சக்தி. இல்ல பூரா ட்ரெஸ் மாத்தும் போது அக்கடி சட்டி மாதிரி ஏந்து போறீங்க. நீ பொம்பளைன்னு சொல்லி உள்ள வந்து உட்கார்ந்திருந்தே எங்களுக்கு தெரியுமா? நாங்க என்னமோ எடுத்துட்டு போறோம். உனக்கு என்ன பிரச்சனை? அப்படியா? ஆமா. பொம்பளைனா எப்படியா பாடுறது? எப்படி பாடுனா? எப்படி தெரியுமா பாடணும்? ஏதாவது எடுத்து கொடுங்கப்பா. வாய் வாசப்படி இறக்கும் போது. ஏய் அதெல்லாம் வேணாம். வேணாம். பொம்பளைல எப்படி தெரியுமா பாடணும்? எப்படி பாடணும்? Oh yeah. இந்த பாட்டு பிடிக்கலையா உனக்கு? என்னது இது? தாலாட்டு. தாலாட்டா? திரும்பி பாடு. பிடிக்கலையா? இல்ல திரும்பி பாடு. ஆரீரோ ஆத்தி ஆரீரோ ஆரீரோ. ஏன் பிடிக்கலையா? நல்லா தான் இருக்கு. பிடிக்கலன்னா நீ புடி.
இந்த பாட்டு வேணாம். இப்ப பாரு வேற பாட்டு பாரு பாரு. வேற பாடு பாடு. அம்மாடி இல்ல அப்படித்தானே வரும். அப்படி வராதுமா. இதுதான் காதலா லா 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 லா. எடுத்தவனே வாடி லோலோ லோலோ. அப்படி வராதா? அப்படி வராது. நீ போத்த அந்த போய் 7ஆம் நம்பர் ரூம்ல படு. என்ன ஓடுது? ஏசி ஓடுதா? ஏசியெல்லாம் இருக்கு. நீ கிழிச்சு கைக்கு ஏசி தான் வேணும். மாமா வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? உட்காந்துருக்காரு. அம்மாடி இதுதான் காதலா. பெரிய சுசிலாம தங்கச்சி மக பொழவிட்ட போத. அத வாடா. இந்த நீ என்ன சாப்பிடவே மாட்ட போல கிளம்பி போயிருக்கீங்க. உன்னைய பார்க்காம தான் இழைச்சிட்டேன். என்னைய பார்க்காமையா? ஆமா. என்னைய பார்க்காம நீ கிளச்சி போயிட்ட. நான் உன்னைய ஏய் ஓம் சக்தி என்ன ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போடுன்னு சொன்னேன். போட்டு போ. அம்மாடி லா 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 லா. என்னடா என்ன பாடி முடிக்கல அவ வாட்டி. ஏய் நீ அப்படியே தான் சொன்ன. நீ போத்தா. நீ போய் நீ போ அவளோட துணைக்கு போ. நீ வாத்தா. இந்த பிள்ளை என்னடா நீ சோறே தின்ன மாட்ட போல. சாப்பாடே போடல. இங்கிட்டு வா பக்கத்துல நெல்லு. அவரே தின்றாரு. எருத்து வேணுமா? 2 பேருக்கும் அடி இருக்கு. இருங்க 2 பேரும் சும்மா இருங்கடா குட்டியேசனா போக. சொல்லுங்க. அம்மாடி இவனடா 18 அடிக்கிற பொம்பளை மாதிரி தான். அப்படிதானே செய்யணும். அப்படி செய்யக்கூடாது. அவங்கள தப்பா செஞ்சாங்க, நான் கரெக்டா செய்ய தானே செய்யறேன். என் நாக்க பாருமா எப்படி நெட்டு இருக்கு. 4 அடி 6 அங்கோலோ. அடிச்சனா ஓடிடுவ. போங்கட்டு. நீ அடிச்சாதே ஓடுவ. நான் விழுந்து கட்டிச்சேன்னு வச்சுக்க உயிரெல்லாம். உன் பல்லு உன் நாக்கெல்லாம் வந்துட்டு யார்ட்டையும் போயிடாத. கடிக்கலாம். விஷ ஊசி நினைச்சிருவாங்க. ஐயோ சொல்லு என்ன பண்ணணும். அம்மாடி நல்லா இருக்கு. இதுதான் காதலா. லே 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 லே. 3 பத்திரம் செருப்பாயின் தலையில நீமா லோலோ. நல்லா தானே சொல்றோம். எல்லாரும் புலம் தெரிஞ்சிட்டீங்க. ஆடராமா இது என்ன ஓதமோ? ஏய் அது என்ன வேதமோ? அப்புறம் ஏன் அவர் இப்படி ஒரு மாதிரி நடந்து வந்தாரு? அது அப்படிதான். அது அப்படிதான் வாசிக்கணும். அப்படிதான் நடக்கணும். அப்படியா? ஆமா. அக்காவை எதுக்கு வர சொன்னீங்க? எதுக்கு வர சொன்ன? கும்மி அடிக்க. எடுத்து வாங்க மலைப்பாரிய. கும்மி அடிச்சிருவோமா? ஆமா வாங்க மச்சான். வந்துட்டாரா பார்த்து போனோம். மேடை பழைய மேடை சரிஞ்சு இருந்து போயிடாம ஈரத்துல. வாங்கம்மா கும்மி அடிக்க. வாங்கத்தா எல்லாரும் வாங்க. வாடா டீச்சரு. தன்னாலே பொடி தன்னாலே காரு போறத பாருங்கள. காரு கதறி போறத பாருங்கள. கருக்கில் இருக்கு மாரியம்மணி கண்ணாடி மின்னல பாருங்கள. ஆன போறத பாருங்கள. ஆனா அசைஞ்சு போறத பாருங்கள. ஆனையில் இருக்கு ஓம் சக்தி. ஆனையில் இருக்கு மாரியம்மணி அழகு மின்னல பாருங்கள. குதிரை போறத பாருங்கள. குதிரை குதிச்சு போறத பாருங்கள. குதிரை போறத பாருங்கள. குதிரை குதிச்சு போறத பாருங்கள. குதிரையில் இருக்கு மாரியம்மணி குலவத்தை கொடுங்கள. சாமி புள்ள விழுந்துருச்சு சாமி. எங்கடா? கீழே சாமி. எந்திரிக்க சொல்லுடா. எந்திரிமா சாமி. ஐயோ வந்திருக்கிறது யாரு? அது பிடிச்சிருக்கு யாரா? ஆம்பளை சாமி. கையை மாத்திரம் அயோக்கிய பல மாத்துங்க. பொம்பளை கிடைக்காம இங்க வைக்கிறான் பாரு. சாமி உங்களுக்கு தெரியுது. ஞானக்கண்களுக்கு மட்டுமே தெரியும். சரி சாமி வந்திருக்கிறது யாரு? வந்திருக்க யாருன்னு கேக்குற? ஆமா சாமி. நான் தான்டா பிள்ளையாரப்பா. சாமி என்னத்தா? பிள்ளையார் என்ன தும்பிக்கை இருக்கணும்ல? கீழ இருக்கு சாமி. தார்பாய் போட்டு மறைச்சிட்டாங்க. சரி வந்திருக்கிறது பிள்ளையாரும் இல்ல பெருச்சாலியும் இல்ல. சரி சாமி. நான் கடப்பார முனி. கடப்பார முனி. ஆமாப்பா. சரி சாமி. என்னப்பா அந்த பிள்ளைக்கு குறை? எங்க அக்காவுக்கு
நல்ல ஒரு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிருச்சு. 10 வருஷம் ஆயிருச்சு. 10 வருஷம் ஆயிருச்சு. சரிதா. ஆமா, அவங்களுக்கு வயித்துல ஒரு புழு பூச்சி குழந்தை எதுவுமே இல்ல சாமி. புருஷன் எங்க இருக்கான்? ஃபாரின்ல இருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷம் 3 வருஷம். 3 வருஷத்துக்கு ஒரு மயிரண்டா பிள்ளை வரக்கும். ஏன் சாமி பிறக்காது? நான் சொல்ற பரிகாரத்தை பண்ண புழு பூச்சி உண்டாயிரும். சரி சாமி. நைட் 1 மணிக்கு. 1 மணிக்கு முள்ளு இங்கிட்டு போக்கட இங்கிட்டு போக்கட சென்டர்ல நிக்கணும். சென்டர்ல நிக்கணும். 1 மணிக்கு. 1 மணிக்கு நல்ல லக்ஸு சாப்பாடு குளிச்சு சாப்பிடு. தலையை விரிச்சு போட்டு தலை நிறைய மல்லிகை போச்சு கனகாம்பரம் கெட்டையில காலம் வச்சுடாடி கடல் மேல சாமி அசிங்கமா பேசாத. தலை நிறைய மல்லிகை போச்சு. தலை நிறைய மல்லிகை போச்சு. என் சன்னதிக்கு வர சொல்லுடா. வர சொல்றேன் சாமி. என் சன்னதி திறந்து கிடக்கும். கடப்பார முனி போட்டு அனுப்புவேன் சாமி. அப்படியே சன்னதியில வந்து 2 நெய் விளக்கு வாங்கி போட்டு சரி திரும்பி பார்க்காம வீட்டுல போய் கொல்லப்புறத்துல போய் குச்சி எடுத்து நோண்ட சொல்லு, நிறைய புழு பூச்சி வந்துடும். சாமி புள்ள அது புருஷன்டையில கேட்கணும். நீங்க சாமி தானே? அது நான் இப்ப கொடுக்கறது இல்ல. சரி நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சு. சரி சாமி. எங்க எங்க வேணாலும் சன்னதிக்கு 90 ரொட்டி போடுங்க சாமி. உனக்கு போன மாசம் தானே கல்யாணம் ஆச்சு சாமி. உடனே பிள்ளை வரம் கட்டினா அது உங்க ஒரு மினி பஸ் நீ கேட்டவன வர ட்ரையலுக்கு தானே. ட்ரையலா? அப்ப கோபி நல்லா வண்டி ஓட்டுவானே. இப்ப மட்டும் கொனட்டுவேன் சாமி. என்னத்தா? எங்க அக்காக்கு நல்ல ஒரு வண்டி வாங்கணும் சாமி. வண்டி ஒரு சுத்து முரட்டு வண்டியா வாங்கணும்டா. ஏன் சாமி? பெருத்திருச்சுடா. சரி சாமி. சரி சாமி. வண்டி வாங்கணும். ஆமா சாமி. நான் சொல்ற வண்டியை வாங்கடா. சரி சாமி. புல்லட்டு வாங்கினீங்கன்னா உன் வளத்துக்கு ஸ்டாண்டு போட முடியாது. உன் காலில் விழுந்து வடக்குன்னு உதச்சிக்கிட்டு கிடப்ப. கோவிந்தோ. கோவிந்தாவா? வண்டிக்கு சாமி. சும்மா இரு தனி வேற. அவளை கோவிந்தா தெரியல. சரி. எக்ஸல் வாங்கினா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும் ஓடுமுடா. சரி சாமி. சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன். அதனால நான் பத்த மகளை நொங்கு வண்டி செஞ்சு தெருவா கவட்ட கம்பள ரிங்குன்னு ஓட்டுறேன் சாமி. ஒரு வீல் புடிங்கிருச்சுனா சீசன் டைய மாத்திக்கலாம். சரி. அப்ப அன்சீசன்னா? அன்சீசன்னா வேற சிரட்டை எடுத்து போட முடியாது. சரி சாமி, நீங்க போட்டு விடுங்க. வாங்கத்தா. சாமி. என்னத்தா? எங்க 2 பேருக்குமே வீடு கட்டணும் சாமி. 2 வீடு. 2 வீடு. ஆமா. ஒண்ணாவே சொல்லிருங்க. ஒண்ணாவே சொல்ல. ஆமா ஆமா. இதுக்கு நானா சொல்ல முடியாது. ஆமா. இதுக்கு நான் என் முனியன்ட்ட கேட்கணும். கேட்டுதான் சொல்லணுமா? ஆமா. சரி, அவர்கிட்ட கேட்டு எனக்கு நல்ல பதிலா சொல்லுங்க. நல்ல பதிலா சொல்றேன். டேய் 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 கருப்பா ஏண்டா ஓம்பிள்ளப்பா சாமி. கீழே என்ன பார்த்து பேசுறேன்? வீடு கட்டணும் தானே கேட்டிய? ஆமா. அவன் தாண்டா வானந்தோட வந்து நிக்கணும். வருவாரா? கண்டிப்பா. நீ தச்செஞ்சவன டேய் வருவியா? நீ எதிர்த்து பேசாத, ஓடி போயிரு பயந்து. சரி சாமி. டேய் டேய் இத வம்பார வாங்கி சாப்பிடுற. வருவாரா? இருத்தா. சரி வர சொல்லுங்க. ஓம் பிள்ளடா கண்கலங்கி நிக்குது. 2 பிள்ளையுமே ஓம் பிள்ளதே. சாமி நீ சொல்ற வீடு அது கட்டுங்க. நிம்மதியா இருக்கட்டும். பாடா வந்து சொல்றா. நீங்க 2 பேரும் தெருவுல தான் தெரிய போறீங்க. சாமி 2 வீடு இல்ல, அதான் ஒரு வேமா கூப்பிடுறேன். இருத்தா. அவன் நினைச்சவன வரேன்னு உங்க அப்பத்தா புருஷனா? சாமி அவன் நினைச்ச நேரம் தான் வருவேன். சரி கேட்டு வரேன், பதில் சொல்லுங்க. சொல்றா. நீ சொன்னதை நான் சொல்லவா? ஆமாப்பா. நீங்க என்ன சாமி? இருடா. நீ வேமா சொல்லிடுவ. இரு நான் சொல்லிடுறேன். இரு வரேன். இங்க வாத்தா. உத்தரவு கொடுத்துட்டேன். நான் சொல்ற வீட கட்டுங்கடா. சரி சாமி. மாடி வீடு கட்டுனேன்னா கேரளாவுல போய் நானும் செய்வன தங்கட வச்சு வீடு மடமடன்னு சரிச்சிருவாங்க. சரி சாமி. மண்ணு வீடு கட்டுனேன்னா மழை வேஞ்சு கரைஞ்சிரும். சரி சாமி. கூரை வீடு கட்டுனேன்னா பிடிக்காத போய் பிளாக்ல கட்டிங்கப்படுத்தியே வச்சு விட்டுருவேன். சரி சாமி. அதனால நான் பத்த மகளை குற்றால பிராட்டு பாரத்திலே படுத்துக்கங்கடா. சரி சாமி. கரண்ட் பிள்ளை வீட்டோட எதுவும் கிடையாது. நினைச்ச நேரம் படுத்து எந்திரிச்சு வீடு வீடு கட்டணும்ல, அது தெருவுல தெரியுங்க. சரி சாமி. 2 பேரும் போயிடுறோம். வாங்கத்தா. வாங்கத்தா. சாமி துணூர் போடுங்க, சீக்கிரம் போடுங்க சாமி. என்ன நோத்தாவோட சாமி எடுத்து குளிக்காத மாட்டேன் உனக்குலாம். 2 பேரும் குளிக்கவே இல்லை. என்னடி உங்களுக்கெல்லாம் சாமி வருது? எனக்கு சாமி வர மாதிரி இருந்துச்சு. அக்காட்ட போக சொல்லிட்டு வந்துருச்சு சாமி. அது என்ன உங்க அப்பத்தாவா? நீங்க சொல்றத மாத்தி மாத்தி போவோம். மாறி போகும்ல. உங்களுக்கு மட்டும் கடப்பார முனி வருது. வாங்கத்தா. போடுங்க 2 பேருக்கும். உங்களுக்கு நல்ல புத்தியை போங்கத்தா. சாமி மலை ஏற போகுது. ஆமா.
யாரு என் கையில பிளிச்சிங் பவுடர் போட்டா? யாரும் உங்க கையில ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போடல சாமி. இவ்வளவு நேரம் உங்களுக்கு கடப்பார முனி வந்து எல்லாருக்கும் குறி சொன்னார். சாமி வந்துச்சா? ஆமா. எனக்கு இன்னைக்கு சாமி வராதடி. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் 2 நாளா ரூம்ல தண்ணிய வேலை குளிக்காம தரேன். எங்கிட்ட எனக்கு சாமி வரும்? ஆத்தாடி. ஆமா. அப்படி என்னதே இருந்தாலும் பாடலோடு பாடலாக அண்ணன் இடையழகி அலங்கார இடையழகி சின்ன இடையழகி செல்லம்மா நீ புறப்புடடி தெரு பார்க்க செல்லம்மா செல்லம்மா நீ புறப்புடடி தெரு பார்க்க செல்லம்மா செல்லம்மா கனிவான பச்சலகி சாட சொல்ல பாக்கிறையே செல்லம்மா சாட சொல்ல பாக்கிறையே செல்லம்மா ஓ பிரியமத குறவேணு செல்லம்மா செல்லம்மா ஓ பிரியமத குறவேணு செல்லம்மா செல்லம்மா சகல செல்லாயி அம்மா சக்கினு பேசுறதா சொல்லாயி எல்லாரும் சக்கினு பேசுறதா சொல்லாயி மேலமாசி விதியில மத மீனாட்சி கோவிலில மேலமாசி அதிர மேலமாசி விதியில அடி மீனாட்சி கோவிலில தாலிமணி கட்ட போற செல்லம்மா தாலிமணி கட்ட போற செல்லம்மா ஓ புருஷகிட்ட கேட்டு சொல்லு செல்லம்மா செல்லம்மா ஓ புருஷகிட்ட கேட்டு சொல்லு செல்லம்மா செல்லம்மா செல்லாயி
நன்றி கைதட்ட 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 கைதட்ட